வெல்கம் டு மை சேனல் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்னா என்ன, அதோட யூஸ் கேசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ் ரிலேட்டடாகவும் ஒரு சில வீடியோஸ் ஆட்டோமேஷன் எனிவேர் ஆர்பிஐ டூலை பற்றியும் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்னோட ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் நாலேஜை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். முதல்ல ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் பல வேலைகள் நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்பேஜில் போயிட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்பிஐக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிஜிட்டல் ரோபாட். ஏன் இதை டிஜிட்டல் ரோபாட்னு சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே வேலையை டிஜிட்டலாக நம்ம ஒரு பாட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும். இது ஒரு கிளவுட் பேஸ்டு டூல்னு சொல்லுவாங்க. இது கிளவுட் பேஸ்டுனா நாம் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக ஒரு யூஆர்எல்லை போட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு அந்த லாகின் மூலமாகவே நம்மளால் எல்லா வேலையும் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோமேஷன் ப்ரொசீஜரை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் கற்றுக்க முடியும். முக்கியமான விஷயம் எதுனா, கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்பிஐ டூல் நம்ம என்ன பண்ணணுன்ற ஸ்டெப்பை கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் ஒரு சாம்பிள் யூஸ் கேசஸை கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடத்துல நம்ம இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு ப்ராசஸை எடுத்து வந்திருக்கேன். ஒரு டேட்டாவை ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அதை தினமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த டைமில் நம்ம ஆர்பிஐவை யூஸ் பண்ணலாம். நிறைய பிடிஎஃப் வச்சுருக்கோம், அந்த பிடிஎஃப்பை மெர்ஜ் பண்ணுறது, டெய்லி இதையே தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துலையும் நம்ம ஆர்பிஐ யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம், கிரெடிட் கார்டுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம இந்த ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒரு வெப்பேஜிலிருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை பிடிஎஃப்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எக்ஸல்லிருந்து எடுக்கிறது, இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல்ஸை முக்கியமாக எடுக்கிறது, ஒரு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த இடத்துலையும் நம்ம ஆர்பிஐ யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக இமெயில்ஸ், நம்ம நிறைய இமெயில்ஸை சென்ட் பண்ணணும், இல்லை நிறைய இமெயில்ஸ்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அந்த டைம்லையும் நம்ம இந்த ஆர்பிஐ சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 ஆர்பிஐ டூல்ஸுடைய நேம் கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இந்த டூல்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த 5 டூல்ஸோடைய சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்தவங்கள மோஸ்ட்லி ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டூல்ஸை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டி எடிஷனை ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அதுக்கு காசு எதுவும் கிடையாது. நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு இதை நீங்கள் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு ஈஸியாக உங்களால் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என்னோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.